இந்த விஜய் என்ன காணோம்? என்ன விஜய், நான் ரொம்ப நாள் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு தரலாம்ல? என்ன பாப்பா வேணும்? மாமா எனக்கு கடாய் சிக்கன் தான் வேணும் மாமா. கடாய் சிக்கன் வேணால் நாளைக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு இன்னைக்கு சில்லி சிக்கன் தான் வேணும். சரி வாங்க செய்யலாம். வெல்கம் டு அமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சில்லி சிக்கன் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 3 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், அப்புறம் ஒரு முட்டை, சால்ட் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், ரெண்டு ஆனியன், ஒரு குடமிளகா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். கடாயை வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நறுக்கி வச்சுருக்க கார்லிக் எடுத்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் பச்சை மிளகா, லைட்டாக வதங்கினதும் இந்த குடமிளகா வெங்காயம் ரெண்டுத்தையும் நான் பார்த்து கட் பண்ண வெங்காயத்துலேருந்து நம்ம அதை ஒரு அரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வதக்கூடாது. சில்லி சிக்கன் வந்து லைட்டாக வெந்துச்சுன்னா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஸ்பைசிக்காக பெப்பர், நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களா? காரம் அவ்வளோவும் சாப்பிட மாட்டேன், காலத்திலேயே காரம் போட்டு சாப்பிடுவேன். அப்படியா? சரி சரி. சிக்கன் ஊறிச்சு, வாங்க ஃப்ரை பண்ணிடலாம்.
சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய்.